சமயத்திலே கேட்கப்படுகின்ற இன்னொரு கேள்வி, இந்த பிராமணர் என்பவர் யார்? அவருக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது? இந்த பிராமணன் யார் என்ற கேள்வி இன்றைக்கு மட்டுமல்ல, அக்காலத்திலேயே எழுப்பப்பட்டுள்ளது. மகாபாரதத்திலே ஜக்ஞ பிரக்ஞம் என்று ஒரு பகுதி உள்ளது. தர்மரை இல்லை யுதிஷ்டிரரை ஒரு ஜக்ஷன் சில வினாக்களை எழுப்பி கேட்கின்றான். அதிலே ஒரு கேள்வியாக கேட்கின்றான், பிராமணன் என்பது யார்? ஒருவன் பிராமணனாவது புறப்பாலா, கல்வியாலா, ஒழுக்கத்தாலா என்று கேள்வி கேட்கின்றான். அதற்கு தர்மர் கூடுகின்ற முறை, பிராமணனாவது புறப்பால் அன்று, கல்வியால் கூட அன்று, ஒழுக்கத்தினாலேயே ஒருவன் பிராமணன் ஆகின்றான். இது மகாபாரதத்திலே ஜக்ஞ பிரக்ஷத்திலே காணப்படுகின்ற ஆவணம். இதே மாதிரியாக உபநிடதத்திலே ஒரு பகுதி வருகின்றது. சத்தியகாமன் என்றொரு பையன் இருக்கின்றான். அவன் கௌதம முனிவருடைய குருகுலத்துக்கு போகின்றான். பல மாணவர்கள் அங்கே சேர்ந்து படிக்கின்றார்கள். இவனுக்கும் ஆர்வம் வருகின்றது. தானும் போய் கௌதமரிடம் போய் நிற்கின்றான். ஐயா, நான் உமது குருகுலத்தில் சேர்ந்து படிக்க வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். இக்காலத்திலே பாடசாலைக்கு நாங்கள் அட்மிஷனுக்கு போய் நிற்பது மாதிரி, அவரும் இங்கே போன உன்னை பேர்த் சர்டிஃபிகேட் கேட்பது மாதிரி அவர் கேட்டார். பையா, உன்னுடைய தந்தையார் பெயர் என்ன, கோத்திரம் என்ன என்று கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு என்னுடைய தந்தையார் பெயர் தெரியாது. அவர் சொன்னார், மகனே, நீ என்னுடைய தாயாரை கேட்டு அதை அறிந்து கொண்டு வா அல்லது அழைத்து கொண்டு வா. சத்தியகாமன் தாயாரிடம் வருகின்றான். அம்மா, நான் என்று ஒரு குருகுலத்துக்கு போயிருந்தேன். அங்கு சென்று கற்க விரும்புகின்றேன். அங்கே இருந்த குருவானவர் நான் அங்கே சேர முயற்சித்த பொழுது அவர் என்னை கேட்டார், என்னுடைய தந்தையார் யார் என்று. அம்மா, என்னுடைய தந்தையார் யார் என்று கேட்டார். அப்பொழுது இந்த தாயானவள், அவளுடைய பெயர் ஜாபாலி, அவள் சொன்னாள், மகனே, நான் பல வீடுகளில் பணிவிடை செய்துகின்ற காலத்திலே நீ என்னுடைய கருவிலே வந்தாய். ஆகவே உன்னுடைய தந்தை யார் என்று எனக்கே சரியாக தெரியாது. ஆனபடியினாலே நீ சென்று சொல்லு, நான் ஜாபாலியினுடைய புத்திரன் சத்தியகாமன், சத்தியகாம ஜாபாலி என்று போய் சொல்லு என்று சொன்னான். இந்த பையனன் திரும்பி குருகுலத்துக்கு வந்தான். ஆசிரியரிடம் சென்றான். ஐயனே, என்னுடைய தாயார் பல இடங்களிலும் பணிவிடை செய்து கொண்டிருந்த காலத்திலே நான் அவருடைய கருவிலே வந்துதித்தேன். அவருக்கே என்னுடைய தந்தை யார் என்று தெரியாது. என்னுடைய தாயார் பெயர் ஜாபாலி, என்னுடைய பெயர் சத்தியகாமன், சத்தியகாம ஜாபாலி நான் என்று உரைத்தார். கௌதம முனிவர், சத்தியத்தை பேசுகின்ற நீயே பிராமணன் என்று சொல்லி அவனுக்கு உபநயனச் சடங்கு மூலம் பூநூல் அணிவித்து அவனை தன்னுடைய குருகுலத்தில் சேர்த்து கொண்டார். இந்த சத்தியகாம ஜாபாலி அருளிய பல கருத்துக்கள் உபநிடதங்களிலே காணப்படுகின்றன. இது இரண்டாவது. இதே மாதிரியாக 108 உபநிடங்களிலே உண்டு வஜ்ர சூசிக உபனிஷத். வஜ்ரம் என்றால் வைரம், சூசி என்றால் வைர ஊசி போல உண்மைகளை கிழித்து குறுப்பது என்பது பொருள். இந்த வஜ்ர சூசிக உபனிஷத்திலேயும் இந்த கேள்வி வருகின்றது. அங்கே பிராமணன் புறப்பாலா, உடலாலா, அல்லது கல்வியாலா, அல்லது கொடையாலா, அல்லது தர்மத்தாலா என்ற பல வினாக்கள் எழுப்பப்படுகின்றன. பிராமணன் பிறப்பால் வருவதில்லை. காயத்ரி மந்திரத்தை தந்த விஸ்வாமித்திரர் பிராமணர் அல்ல. விஸ்வாமித்திரர் பிராமணர் அல்ல. வால்மீகி புற்றினுதித்தார். இப்படி பல ரிஷிகள் பிராமணர்களாக இருக்கவில்லை. அது உடலினால் வருவதல்ல, பிறப்பினால் வருவதல்ல, கல்வியினால் வருவதல்ல, கொடை தானம் திறப்பினால் வருவது அல்ல. அந்த பிரம்ம ஞானத்தை தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல் உணர்ந்தவன் எவனோ அவனே பிராமணன் என்று வஜ்ர சூசிக உபனிஷத் கூறுகின்றது. தமிழிலே கூட இந்த கேள்வி வந்தது. வள்ளுவர் சொல்வார், அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அந்தணர் என்போர் அறவோர், ஏன் என்று கேட்டால் மற்ற உயிர்களிடம் கருணை கூர்ந்து இருப்பதினாலே. இப்பொழுது ஒரு கேள்வி வருகின்றது. அப்பொழுதெல்லாம் இந்து சமய நூல்களிலே 30 திருமேனி தீண்டுவார் கடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கின்றார். 3 பொழுதும் அவன் திருமேனியை தொட்டு பூஜை செய்கின்ற
இந்த பிராமணர்கள் சிவாச்சாரியார்களுக்கு நான் அடியேன் என்று சொல்லுகின்றார். இறைவனே தில்லவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்திருக்கின்றார். உண்மை, பிராமணர்களுக்கு அதிலும் சிவாச்சாரியார்களுக்கு சிறப்பும் மரியாதையும் முதலிடமும் எமது சமயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கொடுக்கப்படுகின்றது, கொடுக்கப்பட வேண்டும். ஏன் என்று கேட்டால், பிராமணர் என்பவர்கள் 24 மணத்தியாலம் 7 நாட்கள் சிவதொண்டு, சிவப்பணி, சிவசேவையில் இருப்பவர்கள். அவர்கள் வேறு பணி செய்வதில்லை. எங்களுக்கு தெரியும், பிராமணர்கள் சிவாச்சாரியார்கள் போய் வேறு கோயில்களிலே பூஜை செய்கின்ற, முப்போதும் திருமேனி தேண்டி பூஜை செய்கின்ற பிராமணர்கள் வேறு பணி செய்வதில்லை. அவருடைய முழு நேர பணியும் இதுதான். அது முதலாவது. இரண்டாவதாக, அவர்களுடைய ஆடை அலங்காரங்கள், குடுமி, சிகை, பூநூல் இவை முக்கியமானவை. வெளிநாடுகளிலே வந்தாலும் கூட அதை கடைப்பிடிக்கின்றார்கள். அது ஒரு சிறப்பு. மூன்றாவது, ஒரு சன்னியாசிக்கும் நாங்கள் அந்த மதிப்பு கொடுக்கின்றோம். ஏனென்றால் சன்னியாசியும் 24 மணத்திகாலம் 7 நாட்கள் இறைப்பணி, சிவசேவை, இறைப்பணியிலே இருப்பதனாலே. ஆனால் சன்னியாசி அந்த பணியை எடுப்பது அவன் சன்னியாசம் எடுத்த நாளிலிருந்து தான். ஆனால் பிராமணனுக்கு அவன் பிறப்பின் முன்னரேயே இந்த பணி அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அவர் பிறந்து வளர்ந்து வருகின்ற காலம், கல்வி கற்கின்ற காலம், திருமணமாகி குடும்பத்தில் இருக்கின்ற காலம், இளைப்பாறுகின்ற காலம், பிற்காலத்தில் அவர் சன்னியாசியாக போகின்ற காலம் இருந்தால் அது எல்லாவற்றிலுமே வாழ்நாள் முழுவதுமே 24 மணி நேரம் 7 நாட்கள் அவனுக்கு முதற்பணி சிவப்பணி. ஆனபடியினால்தான் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் என்று சிவாச்சாரியார்கள் அந்தனுடைய பெருமையை சைவம் விதந்துரைத்தது. அதனால்தான் சிவபெருமானே தில்லவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார் சுந்தரருக்கு திருத்தொண்டத்தொகை பாடுவதற்கு. அதனால்தான் சம்பந்த பெருமான் கூறுவ வாழ்க அந்தனர் என்று தேவாரத்திலே பாடியிருக்கின்றார். ஆகவே பிராமணருக்கு சிறப்பென்பது அவர்களுடைய பிறப்பாலேயோ அல்லது கல்வியாலேயோ அல்லது செல்வத்தாலேயோ அல்லது கொடையாலேயோ அல்ல. தர்மர் சொன்னது போல ஜக்ஞப்பிரச்சல் அவருடைய ஒழுக்கத்தினாலேயும் சத்தியகாம ஜாபாலன் உபனிடத்தில் காணப்படுவதுடைய உண்மையினாலேயும் மற்றது வஜ்ரஜூஜிகா உபனிடத்தில் காணப்படுவது போல அவருடைய பிரம்ம ஞான உணர்வினாலேயும் எமது சைவ திருமணங்களில் காணப்படுவது போல அவர்களுடைய முழு நேர முழு வாழ்நாளுக்குரிய சிவப்பணியினாலுமேயாம் என்பதை கூறி இந்த கருத்தை நாங்கள் நிறைவு செய்கின்றோம்.